இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாண்டியர்களின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் படைகளின் அட்டூழியம் ஆகியவற்றுக்கு மத்தியில் உலகையே திரும்பி பார்க்க வைத்த உன்னதமான தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே இருந்ததற்கான அடையாளமாக வரலாற்றை சுமந்து நிற்கிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயில். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்படும் போது எத்தகைய பிரமிப்புடன் காணப்பட்டதோ அதில் துளியளவும் குறைவில்லாமல் இன்றளவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. தஞ்சை பெரிய கோயில் அமைப்பில் இக்கோயில் கட்டப்பட்டாலும் பல்வேறு வகையிலும் மாறுபட்டதாகவும் காணப்படுகிறது. கிழக்கு நுழைவாயிலில் நுழைந்தவுடன் நம் கண்களுக்கு தென்படும் நந்தி பகவான், பிரம்மாண்டமான மூலமூர்த்திகள், ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் செதுக்கப்பட்ட நவகிரகங்கள் ஆகியவை இது வெறும் கோவில் அல்ல, வரலாற்று காவியம் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன. 60 அடி சுற்றளவில் 13.5 அடி உயரத்தில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட இந்த சிவலிங்கம்தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கமாக அமைந்துள்ளது. மாமன்னர் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சிவபெருமான் மீது கொண்டிருந்த தீராத அன்பே இத்தகைய பிரம்மாண்ட கோயில் கட்டப்படுவதற்கான அடிப்படை காரணம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். கிட்டத்தட்ட 1000 ஆண்டு நிறைவடைகிற ஆண்டு என்பது இவ்வாண்டாகும். அதோடு அந்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் அலைகடல் நழுவே பலகலம் செலுத்தி தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மேல் படையெடுத்து முழுமையாக தென்கிழக்கு நாடுகளாகிய சிங்கப்பூர், மலேசியா, ஜாவா, நிக்கோபார், தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகளை வென்று தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டிய ஆண்டு என்பது 1025 தொடங்கி 26 நிறைவுறுகிறதால் இந்திய திருநாட்டினுடைய மைய அரசனுடைய பிரதமர் அவர்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருந்து அந்த விழாவை நடத்தி இந்திய அரசனுடைய நாணயத்தை வெளியிட உள்ளார் என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். கோயிலின் பக்கவாட்டு சுவர்களில் கலைநயமிக்க விநாயகர், நடராஜர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தென்புற நுழைவாயிலில் காணப்படும் ராஜேந்திர சோழனின் அற்புதமான சிலை காண்போர் அனைவரையும் மெய்சிலிர்க்கும் வகையில் அமைந்திருக்கிறது. பெரும் படையையும் எதிரிகளையும் புறமுதுகிட்டு ஓடச் செய்து பல நாடுகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தாலும் எளிமையுடனே வாழ்ந்த ராஜேந்திர சோழனின் வாழ்க்கையையே அந்த சிலையும் உணர்த்துகிறது. ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல கட்டினது மாதிரியே கங்கை கொண்ட சோழபுரத்துலேயே அதே மாதிரி ஒரு கோயிலை கட்டணுன்றதுக்காக அந்த கோயிலை நிர்மாணித்தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை கோயிலை விட அது ஒரு சிறிய அளவிலானது தான். ஆனால் வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா தஞ்சையை விட மிஞ்சும் அளவுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் விளங்குவதாக இப்போதும் ஆராய்ச்சியாளர் கூறுகிறாங்க. எல்லாரும் விரும்பி பார்க்குற இடம். ஆனாலும் இதில் ஒரு மிக முக்கியமானது என்னென்னா, இந்த கோயிலை யாருமே பெருசாக பிரபலப்படுத்தலையோ என்ற ஒரு வருத்தம் இருக்குது. யுனெஸ்கோ வரைக்கும் இந்த கோயிலை பற்றி எல்லா தகவலும் தெரிந்தால் கூட தஞ்சையை கொண்டாடுகிற அரசு இல்லாட்டி மக்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஏன் கொண்டாடவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஆனால் அதை போக்கு விதமாக இப்போ 1000வது ஆண்டு விழா, அதாவது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இந்த கோயில் கட்டினது பார்த்தீங்கன்னா 1023 1027 கட்டியிருக்கிறதாக ஒரு தகவல் கூறுகிறது. ஆகவே ஒரு 1000 வருடங்கள் கடந்த இந்த கோயிலுக்காக இப்பொழுது தற்போது ஒரு பெரிய விழா எடுக்கப்படுகிறது. அதுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகை தருவது குறித்து மிக மகிழ்ச்சியான விஷயம். சாளுக்கிய மன்னர்களை வெற்றி பெற்ற பின் ராஜேந்திர சோழன் கட்டிய துர்க்கை அம்மன் கோயில் இன்றளவும் கட்டடக்கலையில் சிறந்த ஒன்றாக விளங்குகிறது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வரலாற்றை ஆர்வமுடன் தெரிந்து கொள்கின்றனர். கோயில் பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏரி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கலிங்கம் முதல் கடாரம் வரை அவன் வென்று ஆட்சி பரப்பினுடைய அடையாளமாக, குறிப்பாக கங்கையிலிருந்து எடுத்துட்டு கங்கைப்புறத்தில் இருக்கிற பகுதியெல்லாம் வென்று அந்த வெற்றியினுடைய அடையாளமாகத்தான் சோழ கங்க பேரேரின்னு அதுக்கு பேர். இன்னைக்கு கூட அந்த ஏரிக்கு பேர் பொன்னேரின்னு பேர். அந்த ஏரியை கடந்து தான் அந்த கோயிலுக்கே போக முடியும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஏரி. எப்படி சிற்பக்கலைக்கும் சிற்பத்திற்கும் கோயில் கலைக்கும் அவன் முன்னுரிமை கொடுத்தானோ அதை விடவும் அதற்கு நிகராகவும் சோழ மண்டலத்தினுடைய நெற்களஞ்சியம் வேளாண்மைக்கு முதன்மை கொடுத்தவன். நீர்நிலைகளை பாதுகாப்பதில் சோழ பேரரசில் முதன்மையானவன் நம்முடைய கங்கை கொண்டான் என்று சொல்லப்படுகின்ற ராஜேந்திர பெருந்தச்சன். சோழ மன்னர்களின் வரலாற்றில் சுமார் 250 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும்
பரபரப்பான தலைநகராக இயங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையால் மீண்டும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் திருச்சி செய்தியாளர் தீபன். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.